இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 18 அதனுடைய 29வது வசனம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் பல மதில்கள் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு விரோதமான கூட்டங்கள் பல சேனைகளாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களா? எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். எதை நினைத்தும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களை பலத்தால் இடைகட்டப் போகிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் மதிலை தாண்ட போகிறீர்கள். சேனைக்குள் பாய்ந்து போக போகிறீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். ஆசீர்வாதத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. இன்னைக்கு அநேக இடங்களிலே அநேக மனிதர்கள் சேனை போல எழும்பி நிற்கலாம். அநேக காரியங்கள் உங்களுக்கு மதில் போல் நின்று கொண்டிருக்கலாம், தடையா நின்று கொண்டிருக்கலாம், தாண்ட முடியாதபடி, அடுத்த நிலைமைக்கு போக முடியாதபடி, அடுத்த லெவல்ல நீங்க போக முடியாதபடி அநேக காரியங்கள் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்ட போல இருக்கலாம். உங்களை செயல்படாமல் வைக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகளை தடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உயர் ஸ்தலத்திலே உங்களை நிறுத்தும்படி, சேனைக்குள் பாய்ந்து செல்லும்படி, மதிலை தாண்டும்படி உங்களுக்கு பலனை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த வார்த்தையிலே தேவ வல்லமை இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்த போகிறது. ஆண்டுடைய வல்லமை உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது. பலனில்லாத உங்க கால்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். தேவ பலத்தினால் உங்களை இடைகட்டி எதிரியின் சேனைக்குள் பாய்ந்து தடைகளை உடைத்து, அந்தகார சக்திகளை உடைத்து, உங்களுக்கு உரியதை நீங்கள் சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? நீ ஏன் முடங்கி போயிருக்கிறாய்? உங்களுக்கு உரியது உங்களுக்குத்தான். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்குத்தான். இன்றைக்கு மதிலை தாண்டத்தக்க உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். தேவ பலன் உங்க சரீரத்துல இறங்கி வரப்போகிறது. எதிரியின் சேனைகளை நீங்கள் உடைக்க போகிறீர்கள். எத்தனை சேனைகள் எழும்பி வந்தாலும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு தாண்டுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பிரச்சனை உடைப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். எதிர்க்கிற கூட்டங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்குவதற்கு பலன் தருவார். சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிப்பீங்க. உயர் ஸ்தலத்துல உங்களை ஆண்டவர் நிறுத்துவார். எட்டாத உயரத்திலே உங்களுடைய கால்களை நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுகிற தெய்வம், உயரமான ஸ்தலங்களிலே உட்கார பண்ணுகிற தெய்வம், ஆண்டவரை குப்பையில கிடக்கிறவர்களை தூக்கி எடுக்கிற தெய்வம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயர் ஸ்தலத்தில் நிறுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.